ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சகுந்தலா எஸ்எஸ் குமாருங்க. இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். என்ன பதிவு அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோடய தோழி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் அவங்கள நான் பார்த்தேங்க. அவங்க மேரேஜுக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்லை, கான்டாக்ட் நம்பரும் இல்லை. எதர்ச்சியாக பார்த்தோம். இன்றைக்கி பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்கள நான் பார்த்ததில். அப்போ அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ, உனக்கு என்னடி குழந்தை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். கேட்டப்போ தான் சொன்னாங்க, எனக்கு ஒரு பொண்ணுடி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அதையேண்டி சந்தோஷமாக சொல்ல வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் அவள் சொன்னா, எனக்கு பெண் குழந்தை பிறந்தது என்னோட கணவர் வீட்டு சைடில் யாருக்குமே பிடிக்கலடி, இதை ஆண் குழந்தை பிறந்திருந்தா கெத்தாக சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ஒன்று புரியல. ஏங்க பெண் குழந்தை பிறந்தா என்ன அவ்வளோ ஒரு இதான் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது நினைக்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. ஆண் குழந்தை பிறந்தா மட்டும் கெத்தா? ஆண் குழந்தைய பெற்றுக்கிட்டா மட்டும் பத்தாதுங்க. ஆண் குழந்தைய பிறந்ததுலேருந்து லாஸ்ட் வரையும் கரெக்டாக வளர்த்துங்க. அதில் தாங்க இருக்குது உங்களோட கெத்து, சரிங்களா? நல்ல பழக்கங்கள், பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத முக்கியமாக உங்கள் ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துங்க, சரிங்களா? அவங்கள ஆம்பளை பையன் அவன் ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லி செல்லம் கொடுத்து வளர்த்திருவீங்க. லாஸ்ட்டில் உங்களுக்கு மேலே உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்பான். அப்போ சொல்லுவீங்க, அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் திருந்திடுவான் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் கேட்குற தெரியாமல் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நீங்கள் வளர்த்துறீங்க, உங்களாலேயே திருத்த முடியல. இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தால் அவங்க உங்கள் பையனை திருத்திட முடியுமா? அதான் நான் கேட்குறேன். அவள் அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்குங்க. அவளுக்குன்னு ஒரு இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லி, இதுதான் நம்மளோட சந்தோஷம்னு சொல்லி நம்பி வர்றாங்க, சரிங்களா? உங்கள் பையனை திருத்துறதுக்காக அவங்க வரல, புரிஞ்சுக்கோங்க. அவள் அவளோட லைஃப்பை வாழ்கிறதுக்காக மட்டும்தான் வர்றாங்கங்க, சரிங்களா? இதில் உங்கள் பையன் ஏதாவது பண்ணிட்டான்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன சொல்லுவீங்க? அதுக்கு தான் நீ இருக்க, நீ தான் திருத்தணும் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களாலே உங்கள் பையனை திருத்த முடியல, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வந்தால் அவளால் மட்டும் திருத்திட முடியுமா? அதுக்காக தான் அவள் வர்றாளா? அதுதான் அவளோட வேலையா கேட்குறேங்க. ஒரு பொண்ணு பெற்றவங்க வீட்டில் 20 வருஷம், இப்போ முன்னாடியெல்லாம் 17 வருஷம் 19 வருஷம் அவ்வளோதான். இப்போவாது 21 வருஷம் 20 வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கணவன் தான், எல்லா உலகமே கணவன் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்பி மட்டும்தான் வர்றாங்கங்க. அந்த பொண்ணுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க, சரிங்களா? உங்கள் பையனை திருத்துறதுக்காக வரலைங்க. அந்த பொண்ணோட லைஃப்பை பற்றி, அந்த பொண்ணோட மனசை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை, அப்படிதாங்க. தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணாதீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? பாய்.